இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ரிசோர்ஸ் பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். ஸோ அதாவது டைம். இந்த பதிவுல வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ண போறதுன்றதை பத்தி பேச வரல. பட் இந்த டைம் வந்து எல்லாரும் எப்படி யூஸ் பண்றோம், அது உங்களுடைய ஆளுமை பத்தி என்ன சொல்லுது, ஸோ அது உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறத டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு தியரி பேஸ் பண்ணி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வந்திருக்கேன். ஸோ முக்கியமா இதுல 2 பகுதியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது வந்து ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு வந்து டிசைட் பண்ணுது. ஸோ முக்கியமா எல்லாருக்கும் இருக்கிறது 24 bars நம்மளுக்கு இருக்கு. ஒரு வாரத்துல வந்து டெய்லியுமே நமக்கு கிடைச்சிருக்குது 24 மணி நேரம். அது எப்படி பெஸ்டா யூஸ் பண்றது, அந்த டெக்னிக்ஸ் அதெல்லாம் நான் நிறைய நேரம் ஆல்ரெடி நான் பேசிட்டேன். ஸோ அதை பத்தி இதுல பேச போறது இல்லை. முக்கியமா வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பதிவு பார்த்துக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம டைமை எதுல போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சக்சஸையும் சரி நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டையும் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். Here again, I'm not going to talk about social media usage. அதனால வந்து நம்மளுடைய மனசு எப்படி பாதிக்குது அதை பத்தியும் கிடையாது. பட் டைம் ஒரு வாரத்துல நீங்க ஒரு நாள்ல எந்த மாதிரி வந்து யூஸ் பண்றீங்க, அது பயனுள்ளதா இருக்கா இல்ல வந்து அது டிஸ்ட்ரக்டிவா இருக்கா, அதை எப்படி நம்ம வந்து இன்னும் டைட்டன் பண்ணி ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணா உங்களுடைய அவுட்கம்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆச்சரியமா இருக்கும். நம்ம டைமை வந்து நம்ம இப்படி இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்களில் நம்ம ஆட்டோ பைலட் மூட்ல போயிட்டு தொடர்ந்து வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்லையோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸையோ ஷார்ட் வீடியோஸையோ பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறத ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிருக்கும். ஒர்க் பண்ற பிஸியான பர்சனா நீங்க இருந்தாலும் கூட இரவு நேரத்துல 11 o'clock இருந்து 1 o'clock 2 o'clock வரையும் இந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் எப்படி போறதுன்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் டிப் என்ன அப்படின்னா வந்து எல்லாரும் ஒரு ஜேர்னல் யூஸ் பண்ணலாம். ஜேர்னல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ட் காப்பி ஆஃப் ஜேர்னல்ஸ் எடுத்துட்டு ஒரு ஜஸ்ட் டைரி தான், பெட் டைம் டைரி மாதிரி வச்சுக்கிட்டு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேற எதையுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் மார்னிங் ஈவினிங் வரைக்கும் நான் எங்கெல்லாம் என் டயத்தை வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. இட்ஸ் லைக் பணத்தை வந்து எங்கெல்லாம் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி தாங்க. ஏன்னா மணி வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் இஸ் ஈவன் மோர் ப்ரிஷியஸ் தென் மணி. ஸோ வேர் அண்ட் ஆல் ஐ இன்வெஸ்டட் மை டைம். அது வந்து நான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கொடுக்குதா, நான் இதுல டைம் போட்டிருந்தா அதுக்கு எனக்கு வருதா. ஸோ இப்போ வந்து வயல்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல இடத்துல வந்து பாத்தி போட்டு தண்ணி போட்டா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நற்கதிர்கள் கிடைக்கும். தப்பான இடத்துல தண்ணி போட்டுட்டா நம்மளுக்கு வந்து அதனால ஒரு விளைவுகள் வந்து நம்மளுக்கு சரியா இருக்காதுன்ற மாதிரி. வேர் ஆர் பி யூசிங் த டைம். அண்ட் ஐம் நாட் சேயிங் நீங்க வந்து சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது இல்லைன்னா ஃபன் டைமே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லல. பட் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜியை போடுறோம், அந்த டைமையும் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஃபன்னு நினைச்சே நம்ம ஃபன் பண்றது தப்பே கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட் போறதோ இல்லைன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறதோ இல்லை மால் போறதோ எங்கேயுமே தவறு கிடையாது. அதே நேரத்துல ஒரு சோஷியல் மீடியால நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு போஸ்ட் போடுறதோ கூட தப்பு கிடையாது. பட் எல்லாத்தையும் கான்சியஸா தெரிஞ்சுதான் பண்றீங்களா, உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்க விடுறது ரொம்ப முக்கியம். நிறைய என்னோட கவுன்சிலிங் அனுபவத்துல வந்து ஒரு நாளைக்கு வந்து ருட்டீன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே ஒருத்தவங்களோட அப்நார்மாலிட்டி வந்து அதுல ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. நிறைய நேரத்துல ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க யூஸ் பண்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் பண்றீங்கன்னா உங்க ஒர்க் டைம்ல தான் இருக்கும், உங்களோட ஆஃபீஸ் டைம்ல. பட் மிச்ச நேரம் வந்து நீங்க என்ன பண்றீங்கிறது நிறைய பேருக்கு கான்சியஸா தெரியறதே கிடையாது. ஸோ இந்த பதிவு மூலமா உங்களுடைய கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அபவுட் வேர் யூ புட் யுவர் ப்ரிஷியஸ் டைம்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு டெய்லியும் பெட் டைம்ல இதை நோட் பண்ணிட்டு ஒரு வாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா you'll be surprised to know, நம்ம இதுலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, எது உண்மையா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, எது எனக்கு சந்தோஷத்தை தரல அப்படிங்கிற பாராமீட்டர் கூட வச்சுக்கோங்க. மேபி நீங்க சோஷியல் மீடியால 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்க செலவிட்டா கூட தப்பே கிடையாது, ப்ரொவைடட் யூ ஹாப்பி. ஏன்னா நான் சொல்ல போற ஒரு விஷயத்துலயும் வந்து நீங்க டைம் போடுறீங்க. காலையில வந்து நான் 7 மணிக்கு எழுந்துக்கிறேன், இல்லை 8 மணிக்கு இல்லை 10 மணிக்கே கூட எழுந்துக்கிறேன்னா அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரை நான் என்ன பண்றேன், இங்க என்ன பண்றேன் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிட்டு அட் த எண்ட் ஆஃப் 1 week or 2 weeks டைம் கூட நீங்க எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். அதுல அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த ஆக்டிவிட்டியில நான் ஈடுபடும் போது எனக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சா, எனக்கு திருப்தியை கொடுத்துச்சா, இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க நோட் பண்ண போது எந்தெந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, எந்தெந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது எனக்கு அவ்வளவா சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ வி கேன் இன்வெஸ்ட் மோர் டைம் ஆன் தட். சம்டைம்ஸ் ஸ்டடிங் இருக்கலாம், ஒர்க் டைம் இருக்கலாம், அதுல நிறைய நேரம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்க முடியாது. ஆனா நீங்க பண்ணிதான் ஆகணும் அந்த விஷயத்த. அப்போ அதை எப்படி நம்ம என்ரிச் பண்ணலாம், எப்படி அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம அலைவா இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நொடியை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நொடியை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தை ஒரு நிமிஷமும் வந்து அவ்வளவு ப்ரிஷியஸ். இப்போ இறந்து போற தருவாயில இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கேட்டாதான் அதோட டைமோட முக்கியத்துவம் தெரியும் அப்படிங்கிறது நானே நேரடியா பார்த்திருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஒரு நாள் கிடைக்காத, ஒரு வாரம் கிடைக்காத, இல்ல 1 மணி நேரம் கிடைக்காத, ஆனா நம்மளுடைய நேரத்துல வந்து நம்ம
அதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷத்தையே டிஃபைன் பண்ண போகணும்னா இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இப்ப நீங்களே ஒரு நிமிஷம் வந்து இந்த ஒரே ஒரு நாள் டைரி எழுதுனா கூட எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஒர்க்ல இருப்பீங்க, இல்லை ஸ்டூடெண்டா தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ரகசியமா ஒரு 3-4 ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. அந்த 3-4 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணேன்? ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, வரி பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல உங்க நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, இல்லைன்னா எங்கேயாவது வெளியில போனீங்களா? இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சாலே உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் விச் ஆர் யூ கான்ட் அவாய்ட், படிப்பு அவாய்ட் பண்ண முடியாது, ஒர்க் பண்ணதை அவாய்ட் பண்ண முடியாது. அதை எப்படி நம்ம என்ரிச் பண்ணி நம்ம அதை வந்து பிடிக்கல அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது பார்க்கலாம். ஆனா ஒரு சில விஷயத்த உங்களால மாற்ற முடியும். ஆனா ஸ்டில் அதை பண்ணி அதுல நெகட்டிவேட் ஆகிட்டே இருப்பீங்க இல்லையா? இல்லைங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன், எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல, நான் வந்து இங்க போயிருந்தேன், எனக்கு ஹேங் அவுட் பண்ணேன், எனக்கு அது பிடிக்கல, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா மேபி நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆக்டிவிட்டியை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா அந்த டைம் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு ஸ்பெண்ட் இட், வெதர் யூர் பாசிவ் ஆர் ஆக்டிவ். தட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து டைமை கில் பண்ணணும். ஒரு இதுல காமெடியா கூட சொல்லுவாங்க, சும்மா இருக்கிறது எப்படின்னே முடியலங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா யாராலும் சும்மா இருக்க முடியாது. அப்ப அந்த டைமை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் இட் டிஃபைன்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ அந்த டைமை வந்து சில பேர் ரொம்ப அருமையா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ரிச்சுவல்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்த உடனே ஒரு பேக் டு பேக் ஒரு ருட்டீன் வச்சிருப்பாங்க, ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அது எந்த மதத்தினர் ஸ்பிரிச்சுவலா நான் சொல்ல வரல, பட் எழுந்த உடனே ஒரு கிளியர் கட்டா ஒரு ருட்டீன் வச்சிருப்பாங்க. காலையில எழுந்த உடனே காலை உடல் முடிச்சுட்டு உடனடியாக வந்து ஒரு 1/2 hour நான் வந்து ஒரு யோகாவோ மெடிடேஷனோ ஒரு எக்ஸசைஸோ ஒரு வாக்கிங்கோ போயிட்டு வந்தோடனே அடுத்தது நான் சாப்பிடுவேங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை பண்ணுவேங்கன்னு ஒரு ருட்டீன் வச்சிருப்பாங்க. அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சார்ட்டட் அவுட்டா பெஸ்டா இருக்கும். ஒரு சிலர் வந்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க இன்னைக்கு எப்படி இந்த டயத்தை வந்து போக்கலாம். எஸ்பெஷலி இந்த சம்மர் வெக்கேஷன்ல இருக்கும்போது சரி, நிறைய ஹாலிடேஸ், இந்த சண்டே வருது பாருங்க, அந்த டைம்லயும் சரி என்ன பண்றதுன்னே தெரியாது. வாட் இஃப் யூ குட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஹாப்பினஸ்? அந்த டயத்தெல்லாம் எடுத்து நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதை வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சண்டே நைட் வந்தோடனே ஐயோ நான் என் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்றத விட காலையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எப்படி நம்ம அதை யூஸ்ஃபுல்லா பண்ணி நம்மளுடைய சோலை என்ரிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம கரெக்டா திங்க் பண்ணி பிளான் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் இந்த காலை கடமை, இந்த ரிச்சுவல்ஸ், இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம மூளையை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் த ஆர்டர் ஆஃப் தி டே. ஆல் ஆஃப் அஸ் நீட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா பதற்றம் வந்துடும். பதற்றம் வர்றதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம மனித மனம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் நான் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு தேரியும் நான் இணைக்கலாம் இருக்கேன். ஸோ இங்கே வந்து டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் எரிக் பர்ன் அப்படிங்கிறவர் வந்து இந்த டைமை வந்து மனிதர்கள் வந்து எப்படி வந்து இதை யூஸ் பண்றாங்க இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து விவரிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு 6 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் விட்ராயல் அப்படின்றது வந்து இன்டிமசி வரைக்கும். ஸோ இந்த விட்ராயல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து மற்றவங்க கூட நெருக்கமா பழக மாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸ்ட்ரோக் இந்த சென்ஸ் இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு பாராட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டிமசி அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து ஒரு பர்சனல் இன்டிமசி, ஐ மீன் இமோஷனல் இன்டிமசி பத்தி தான் இங்க நான் பேசிட்டு இருக்கேன். நாட் டாக்கிங் அபவுட் செக்ஷுவல் இன்டிமசி. ஸோ கம்யூனிகேட் பண்ணி இப்போ ஒருத்தர் 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மரம் இல்லாம டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது இல்லையா? அது நல்ல நண்பர்கள்கிட்டையும் சோ கால் சோல்மேட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. பட் நிறைய பேர் இந்த இன்டிமசிக்கு பயப்படுவாங்க. அதுக்கிட்டே போக வேண்டாம், நம்ம ஹர்ட் ஆயிரும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், விட்ராயல் அப்படின்னு சொல்றது. அவ்வளவா யார்கிட்டையும் பேசிக்காம அப்படியே ஒரு கூட்டத்திலே இருந்தா கூட அவங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தள்ளியே இருப்பாங்க. இதுல 2வது இது பாத்தீங்கன்னா வந்து ரிச்சுவல்ஸ். இந்த ரிச்சுவல்ஸ்ன்றது வேற. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படிங்கறத நம்ம வழியில ரோட்ல பார்த்தாலோ இல்ல ஸ்கூல்லயோ இல்ல கார்பரேட்லயோ சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூன்னு சொல்றது. இது மூலமா ஒரு அளவுக்கு நீங்க பக்கத்துல ஒரு டிகிரி முன்னாடி வரீங்க, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் தட் க்ளோஸ் அப்படிங்கிறது தான் 2வது ஸ்டேஜ் அவர் சொல்றது. இதுல 3வது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் டைம். பாஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து பொழுதுபோக்கு, ஹவு டு யூ கில் டைம் அப்படின்ற போது ஒரு முக்கியமா ரொம்ப வந்து இமோஷனலா இல்லாத டாபிக்ஸ் லைக் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதோ, பாலிடிக்ஸ் கூட உங்களுக்கு இமோஷனலா வந்து கனெக்ட் ஆயிருக்கும், பட் ஜஸ்ட் லெட்ஸ் சே டாக் அபவுட் சம்திங் விச் இஸ் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி விஷயம். படத்தை பத்தி பேசுறது, ஸ்போர்ட்ஸை பத்தி பேசுறது, நாட்டு நடப்பு, வெதர் பத்தி பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வாக்கிங் போகும்போது வந்து எல்லாரோட ஹெல்த்தை பத்தி பேசுறது. இது வந்து இப்போ வந்து நம்ம எல்லா பெண்கள் வந்து சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மாமியார்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படின்றவங்க வந்து அவங்க சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது தான் பாஸ்ட் டைம், வேர் வி ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி ஃபார் டுவர்ட்ஸ் இன்டர்பர்சனல், பட் ஸ்டில் வந்து இந்த அளவுக்கு அதிகமான ஒரு க்ளோஸ்னஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஆக்டிவிட்டிஸ், அதாவது கோல் ஓரியன்டா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் இஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி.
எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யுது. இதுலயும் ரொம்ப நெருக்கம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வல்னரபிள் ஆகி க்ளோஸா வந்துட்டு இருக்கீங்க. பேட்மிண்டன் சேர்ந்து விளையாட போகுது, இல்லை யோகா கிளாஸ் போகுது, டான்ஸ் கிளாஸ் போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் நண்பர்களோட சேர்ந்து செய்யும் போது ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா தான் கேம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பத்தின ஒரு டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பத்தி நான் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நான் வீடியோ சீரீஸ்ல பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இதுல கேம்ஸ் பீப்புள் பிளேஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அதுல என்ன எரிக் பர்ன் அழகா சொல்றாருன்னா, நம்ம எந்த வார்த்தையை நமக்கு இன்டராக்ட் பண்றோமோ, எந்த வாக்கியங்களை நம்ம வந்து நம்மளுடைய கணவன் மனைவி கிட்ட பேசுறோமோ, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோமோ, இல்லைன்னா வேற யார்கிட்ட பேசுறோமோ, இட் இஸ் காட் அஸ் அன் ஹிடன் அஜெண்டா, அல்டீரியர் மோட்டிவ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எந்த ஒரு பே ஆஃப்காக தான் நான் பேசுறோம். இப்போ இந்த கான்வர்சேஷன் நம்ம யார்கிட்ட போய் பேசும்போதே ஐ வாண்ட் ஃபீல் குட், அதனால தான் நான் இப்படி பேசினேன், அவன் அதை பதில் சொல்லணும், அதுக்காக நான் இந்த மாதிரி பேசினேன், ஒரு வேலை நடக்கணும் நான் பேசினேன். ஸோ வித் சம் அது அவங்களுக்கே தெரியாது, பட் அல்டீரியர் அஜெண்டாவோட பேசுற ஒரு விஷயம். பட் அட் த எண்ட் ஆஃப் த கேம்ஸ் அந்த கேம்ல வந்து ரெண்டு பேருமே நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்காது. ஸோ அதுதான் அதுல இருக்கிற ஒரு ஃபிளிப் சைட் ஆஃப் கேம்ஸ் பீப்புள் பிளே. ஸோ அதை பத்தின விஷயம் வந்து இங்க நம்ம இட்ஸ் நாட் அ ஸ்கோப் ஆஃப் மை வீடியோ ஹியர், பட் இதுலயும் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதனாலதான் நிறைய கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேனா நிறைய ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா தே டோன்ட் நோ ஹவு டு கில் த டைம். ஸோ தே பிளே கேம்ஸ் த்ரூ இன்டராக்ஷன்ஸ். அது மூலமாவே கான்ஃபிளிக்ட் நிறைய வந்துருது. அடுத்தது லாஸ்ட் பாத்தீங்கன்னா தான் இன்டிமசி. இதுல வந்து ஒரு அடல்ட் டு அடல்ட் கான்வர்சேஷன் இருக்கும். அவங்களால வந்து அவங்களோட சைல்ட் செல்ஃபே வெளியில கொண்டு வர முடியும். தே கேன் ஜஸ்ட் பி தெம்செல்ஸ் அண்ட் கெட் மோர் வல்னரபிள். ஒரு வல்னரபிளா நான் என்னை இழக்க ரெடியா இருக்கேன், நீ ஒன்று பிடிச்சிக்க நீங்க ரெடியா இருக்கியான்னு சொல்லும் போதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபிளரிஷ் ஆகும். அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஸோ இந்த இடத்துலதான் இன்டிமசி வில் லீட் டு ப்ராஸ்பரஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய ஸ்ட்ரோக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கிடைக்கும். இதுல தைரியமா நம்பி நம்ம உள்ள போகும்போது ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டேஜ் வரையும் பீப்புள் வர்றதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. they will either be in withdrawal stage or pass ஒரு இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்டிமசி ஸ்டேஜ் கொண்டு வரதான் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் எரிக் பர்னுடைய கருத்து. ஸோ இந்த பதிவுல வந்து நான் ரெண்டு விதமான விஷயத்த டைம் பத்தி பேசியிருக்கேன். டைமை வந்து எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் நமக்கு சந்தோஷம், பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த டைமை எந்த இடத்துல எங்கே கரெக்டாக போட்டாக்க உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் வித்வுட் அவர் நாலேஜ் வி பிளே கேம்ஸ். அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இன்டிமசி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இருந்து டயத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நீங்க டைம் வந்து வேஸ்ட் பண்றேன்னு சொல்லவே இல்லை. பட் வேர் யூ இன்வெஸ்ட், வெதர் இட் இஸ் கிவிங் யூ த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் how wisely நீங்க இதுக்கு மேல டயத்தை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. even though you're going to do it social media, are you really happy out of it அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நம்ம டைமை வந்து பணத்தோட வந்து அதிகமான கவனத்தோட ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு சந்தோஷம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், மன ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. இந்த ஜர்னல் டெக்னிக் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான பதிவுல உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.